வெல்கம் டு திஸ் சேனல் லேர்ன். நீங்கள் எக்ஸலில் ஒரு டேட்டாவை என்டர் பண்ணும்போது அதுக்கான காலமோட வித்தையும் நீங்கள் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வரணும். பட் இந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலயமா எக்ஸலே அந்த காலம்க்கான வித்தை ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அந்த கோடை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே ஷீட் அப்படின்னு இருக்கா அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வியூ கோட் அப்படின்னு இருக்கா வியூ கோடை கிளிக் பண்ணுங்கள். வியூ கோடை கிளிக் பண்ணிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விஷுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு டைலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் இந்த ஜென்ரல் அப்படின்னு இருக்கா அதை வந்து ஒர்க் ஷீட் அப்படின்னு மாற்றுங்க. ஒர்க் ஷீட்னு மாற்றினீங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்கே தான் நம்ம அந்த கோடை டைப் பண்ண போகிறோம். அந்த கோடு என்னென்னா செல்ஸ் டாட் என்டர் காலம், அதாவது ஃபஸ்ட்லேயே இருக்குது பார்த்தீங்களா, என்டர் காலம் டாட் ஆட்டோ ஃபிட். ஸோ இந்த கோடை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கேன்சல் கொடுத்துருங்க. கேன்சல் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் எக்ஸலில் போய்ட்டு ஏதாவது ஒரு டேட்டாவை டைப் பண்ணுங்களேன். சீரியல் நம்பர் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ண அதுக்கான காலம்கான வித்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸலே வந்து என்ன பண்ணுறோம், அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இப்போ நான் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்படின்னு டைப் பண்ணேன், STUDENT. ஸோ நான் இப்போ இங்கே நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணால் அதுக்கான காலம்கான வித்தியும் எக்ஸலே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.